வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணை சமையல்ல நம்ம பார்க்க போறது ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல் ரெசிபி. அதாவது இடி சாம்பார் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா திருநெல்வேலி பக்கங்கள்ல விசேஷ நாட்கள்ல, அதாவது குறிப்பா பொங்கல் மற்றும் கோயில் திருவிழாக்கள், இந்த மாதிரி விசேஷங்கள்ல இந்த மாதிரி உடனடியா வறுத்து அரைச்சு செய்யற சாம்பார் பண்ணுவோம். இப்ப இந்த சாம்பார் செய்முறையை பாக்குறதுக்கு முன்னால சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடி சாம்பார் பண்றதுக்கு தேவையான பொருட்களை தயாரா நான் வறுத்து வச்சிருக்கேன். இதுல என்னென்ன பொருட்கள் நாம சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நீங்க அடுத்து வர்ற லிஸ்ட்ல பார்க்கலாம். இதுல துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி, இன்னும் காஞ்ச மிளகா, சீரகம், வெந்தயம், மிளகு இதெல்லாம் சேர்த்திருக்கோம். நம்ம எடுத்திருக்கிற இந்த அளவு ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு வைக்கிற சாம்பாருக்கு கரெக்டா வரும். இப்போ ஏற்கனவே 2 வகை சாம்பார் பொடி நம்ம சேனல்ல இருக்கு, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ வறுத்து வச்சிருக்கிற பொருட்கள் தயாரா இருக்கு. இனி தாளிக்கிறதுக்கு உரிய பொருட்கள் என்னன்னு இப்ப லிஸ்ட்ல பாத்திருப்பீங்க நீங்க. கூடவே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த புளியையும் நம்ம ஊற வச்சு தயாரா வச்சுக்கலாம். இப்போ இந்த சாம்பார் பண்றதுக்கு நமக்கு தேவையான காய்கறிகளை நான் உப்பு, தண்ணீர் ரெண்டும் சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கேன். காய் என்ன போடுறதுங்கிறது உங்க விருப்பத்தை பொறுத்தது. இப்ப தாளிக்கிறதுக்குரிய பொருட்கள் தயாரா இருக்கு. பருப்பு நான் 100 கிராம் அளவுக்கு பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த வெந்த காய்கறிகளோட நாம எடுத்து வச்சிருந்த, அதாவது கரைச்சு வச்சிருந்த புளி தண்ணீரை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அந்த புளி தண்ணீர் கொஞ்ச நேரம் கொதிச்ச பிறகு அது கூட நாம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பையும் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரையும் சேர்த்துக்கலாம். அதாவது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்ப தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டோம் நாம. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நேரடியா நாம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற, பொடி பண்ணி வச்சிருக்கிற பொடி, மசாலா பொடியை இப்ப சேர்த்துக்க போறோம். இந்த மசாலா பொடியை நம்ம ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கிட்டோம்னா சாம்பாருக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நைஸா அரைச்சா நல்லா இருக்காது. இப்ப பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப நீங்க பொடியா சேர்க்காம அது கூட கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கூட கலந்து நீங்க ஊத்தலாம். இப்போ சாம்பாரோட பக்குவத்துக்கு தண்ணீர் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்குங்க. பார்த்துட்டு உப்பு சரி பார்த்துக்குங்க. உப்பு சரி பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்ச பிறகு இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் வேண்டாம்னா நீங்க விட்டுறலாம். ஆனா தேங்காய் துருவல் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் அந்த கோயில் விசேஷங்கள்ல பண்ணுவாங்க. இப்ப அடுத்ததா தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா வாசனையா இருக்கும். இப்ப நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுல ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, தேவைப்பட்டா கொஞ்சமா நீங்க பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் அரைச்ச மசாலால பெருங்காயம் சேர்த்துட்டதால இப்ப சேர்க்கல. ஒரே ஒரு வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். கிள்ளி போட்டு இப்ப இதெல்லாம் நல்லா வறுபட்ட உடனே நாம கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச பிறகு அதுல கருவேப்பிலை சேர்த்துட்டு நாம இதை சாம்பார்ல சேர்த்துடலாம் கடைசியா. இப்ப பக்கத்து அடுப்புல சாம்பார் அது வரைக்கும் கொதிச்சிட்டு இருக்கு. அந்த சாம்பார்ல இப்ப நாம இந்த தாளிச்ச பொருட்களை இப்ப இதுல சேர்த்துக்கணும். இப்ப தாளிச்சதை சேர்த்துட்டு கடைசியா நாம கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அருமையான, ரொம்ப வாசனையா இருக்கும் இந்த சாம்பார். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா அந்த பொங்கல் சமயத்துல வைக்கிற அந்த வெள்ளை பொங்கலுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வறுத்து அரைச்சு மசாலா சேர்த்து வைக்கிறதால இது ரொம்பவே வாசனையா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியுற மாதிரி ரொம்ப வாசனையா இருக்கும். படத்துல நீங்க பாக்குறது வெள்ளை பொங்கல், அதாவது பொங்கல் அன்னைக்கு வச்ச சாதத்தோட நம்ம சாம்பார் பரிமாறி இருக்கேன். இந்த சமையலை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல நம்ம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.